கர்த்தருக்கு சோத்திரம். மனதுல இருக்கிற பாரம், வேதனை, ஒரு துயரத்தை யாரிடத்திலையும் சொல்ல முடியாத ஒரு துக்கமான காரியம், இதை எல்லாவற்றையும் இருதயத்துல வைத்து அநேக பேரு இரவுல துன்பத்தோடு வேதனையோடு கண்ணீரோடு கழிக்கிறவங்க அநேக பேர் இருக்கிறாங்க. இதனாலேயே சில பேருக்கு வியாதியும் போராட்டமும் வந்து விடுகிறது. இந்த மனுஷனாக பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் வேதனை போராட்டம் இருக்கும். இந்த மனம் இருக்கு பாருங்க, இந்த மனசுல இருக்கிற அநேக வேதனைய நம்ம கூட்டிக் கொண்டே போகும்போது அந்த பாரத்தை நம்ம இருதயத்துல மனசுல வச்சுட்டு யாரிடத்திலும் சொல்ல முடியாத அந்த வேதனையை மனசுலயே வச்சு நம்ம இருக்கும்போது சில நேரங்கள்ல அதுவே நமக்கு வியாதியை கொண்டு வருகிறது. அதுதான் அநேக வியாதிகளுக்கு முதன்மையான காரணம் என்னன்னு நீங்க நினைக்கீங்க? இந்த மன அழுத்தம் தான். இந்த மன அழுத்தத்தினால அநேக பேரு, இன்னும் லட்சக்கணக்கான பேரு அதை பாதிக்கப்பட்டு வியாதிக்குள்ள இருக்கிறாங்க. அந்த வியாதிக்கு முதன்மையான காரணமே இந்த மன அழுத்தம் தான். பிள்ளைகிட்ட சொல்ல முடியாத ஒரு வேதனை, தகப்பனிடத்துல, தாய் தகப்பனிடத்துல, அப்பா அம்மாட்ட, கணவர்கிட்ட, மனைவிட்ட, யாரிடத்திலும் சொல்ல முடியாது. ஏன்னா சொல்லும்போது அவங்க சில வார்த்தைகளால திரும்பவும் நம்மளை காயப்படுத்திடுவாங்களோ, இது நான் உனக்கு முன்பாகவே சொன்னேன், நீ கேட்காம இந்த காரியத்துல நீ இறங்கிட்ட, இதை பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி நம்மளையே அவங்க திரும்ப காயப்படுத்திடுவாங்களோ, ஏற்கனவே நம்ம வேதனையோடு இருக்கிறோம், வேண்டாம் சொல்லி பயந்து பயந்து யாரிடத்திலையும் சொல்ல முடியாம மனசு விட்டு பேச முடியாத துயரங்கள் அநேக உண்டு. ஆனா அந்த துயரங்கள்னால உங்க வாழ்க்கை மட்டும் இல்லை, நீங்க அந்த குடும்பத்துல ஒரு பெரிய பொறுப்புல இருக்கலாம். ஒரு மனைவியாக இருக்கலாம், பிள்ளைய பார்க்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கலாம், கணவராக இருக்கலாம், தாய் தகப்பனாக இருக்கலாம். உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த குடும்ப வாழ்க்கையில பெரிய பொறுப்பை அது சீர்குலைத்து விடும். அந்த மன அழுத்தத்தினால, வேதனையினால உங்களுக்கே நீங்களே அதை வியாதியை தேடிக்கொண்டுகிற ஒரு வாய்ப்பாக அமைந்து விடும். அதுக்கு என்ன செய்ய முடியும்? இந்த மனம் விட்டு பேசுகிற ஒரு நபரோ யாரோ நம்பிக்கை உரியவங்க, நம்பிக்கைக்கு பாத்திரமானவங்க யாருமே இந்த உலகத்துல இல்லையே என்று நீங்க நினைக்கலாம். இல்லைங்க, ஆண்டவர் இருக்கிறார். உங்க மனசு விட்டு அவரிடத்துல நீங்க பேசலாம். அவர் உங்களை ஏளனமாக பார்க்க மாட்டார், உங்களை துக்கப்படுத்த மாட்டார். இதனாலதான் நான் உன்னை தலையில அடிச்சுட்டு முன்னாடியே சொன்னனே, நீ எதுக்கு இதை பண்ணன்னு உங்களை அவர் குத்தப்படுத்தி வேதனைப்படுத்த மாட்டார். சில தவறுகள் நீங்கள் இழைத்திருக்கலாம், தடுமாறி இருக்கலாம். ஆனாலும் அதை தாங்கி பிடித்து ஆறுதல் படுத்த உங்களுக்கு யாரும் இல்லாம இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இருக்கிறார், கவலைப்படாதீங்க. அவரிடத்துல நீங்க மனம் விட்டு நீங்க பேசுங்க. அப்பா, இந்த போராட்டம், இந்த பிரச்சனை இருக்கு, இதுல இருந்து நான் வெளியே எப்படி வருவேன்? நான் வந்தாதானே என் குடும்பத்தை பாதுகாக்க முடியும், என் குடும்பத்தை நான் நடத்த முடியும். இதே என் வாழ்க்கையை அழித்து விடுமே, இப்படி துக்கமா இருந்து கொண்டே இருக்கிறதே, கடன் பிரச்சனையினால நான் பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமையில என்னால செய்ய முடியல, படிக்க வைக்கணும், இன்னும் அநேக கல்யாணம் பண்ணி வைக்கணும், இப்படி அநேக துக்கங்கள் எனக்கு பெருகி கொண்டே போறதே அப்படின்னு நீங்க ஆண்டவரை பார்த்து கேட்கும்போது அவர் உங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுப்பார். வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே, நீங்க என்னிடத்துல வாங்க, நான் உங்களுக்கு ஆறுதல் தருவேன். நீ எதுக்கு சுமக்கிற உன் பாரத்தை? என் மேல வை, நான் உனக்காக சுமப்பேன், உனக்காக உன்னையும் உன் குடும்பத்தையும் சுமப்பேன் என்று ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். அவரிடத்துல சொல்லுங்க. அவர் அந்த கஷ்டத்திலிருந்து, அந்த போராட்டத்திலிருந்து உங்களை விடுதலை செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.